அனைவருக்கும் வணக்கம். நான் சாப்பாடு மேஜையில் அமர்ந்து கொண்டு தேநீர் குடித்து கொண்டிருந்தேன். அப்போது என் கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. என்னிடம் அனைத்தும் இருந்தன. என்னிடம் அளவுக்கு அதிகமாக செல்வம் இருந்தது. என் கணவர் ஒரு தொழிலதிபராகவும் இருந்தார். கடவுள் எனக்கு அழகையும் அள்ளி தந்திருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் அள்ளித்தந்த கடவுள் கூடவே ஒரு நோயையும் கொடுத்து விட்டார். அது என்னவென்றால், நான் கர்ப்பமானால் 6 மாதங்கள் மட்டுமே அந்த குழந்தை என் வயிற்றில் தங்கும். அதன் பிறகு கலைந்துவிடும். நானும் என் கணவரும் எல்லா வகையிலும் சிகிச்சைகளை மேற்கொண்டோம். பெரிய பெரிய மருத்துவர்களையும் சந்தித்தோம். ஜாதகத்திலும் ஏதேனும் கோளாறு இருக்குமோ என்றும் கூட சில பரிகாரங்களையும் செய்து பார்த்தோம். ஆனால் என் நோயோ எந்த வகையிலும் குறையவில்லை. நான் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டும் இருந்தேன். இப்படியே யோசித்து பல எண்ணங்களில் மூழ்கியிருந்த நான் முன்னால் பார்க்க, என் வீட்டில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த அந்த பையன் கண்ணாடி குவளையை சுத்தம் செய்து கொண்டே என்னை பார்த்து கொண்டு இருந்தான். நானும் அவனை பார்க்க அவன் பதட்டமடைந்து உடனடியாக கண்களை தாழ்த்தி குவளைகளை சுத்தம் செய்ய தொடங்கினான். சில நாட்களுக்கு முன்புதான் பழைய வேலைக்காரன் வேலையை விட்டு விட்டான். அதனால் என் கணவர்தான் இந்த புதிய வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்தினார். இந்த வேலைக்கார பையனுக்கு 25 முதல் 26 வயது தான் இருக்கும். இவன் வீட்டில் இருக்கும் சிறு சிறு வேலைகளையும் மற்றும் ஓட்டுநர் வேலைகளையும் செய்து வந்தான். அவன் என் வேலைக்காக வைக்கப்பட்டிருந்தான். நான் எங்கு செல்ல வேண்டி இருந்தாலும் அவன்தான் எனக்காக தனியாக இருக்கும் காரில் அழைத்தும் செல்வான். நான் காரில் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவன் கண்ணாடி மூலமாக என்னை பார்த்து கொண்டிருப்பான். நான் அவன் மீது பார்வையை திருப்பினால் அவன் வேறு எங்கோ பார்ப்பது போல முகத்தை திருப்பியும் கொள்வான். அவனின் நடவடிக்கைகள் எனக்கு சற்று வித்தியாசமாக தோன்றியது. என்னுடைய இந்த நோயால் என் கணவர் என்னை வெறுக்கவும் தொடங்கினார். என் கணவர் மட்டுமல்ல, முழு உலகமும் என்னை வெறுத்தது. நான் எந்த விருந்துக்கும் சென்றாலும் பெண்கள் என்னை ஒரு தீண்டத்தகாதவள் போல பார்ப்பார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் சூனியக்காரியை பார்ப்பது போல விலகிச் செல்வார்கள். என் நிழல் கூட அவர்களின் குழந்தை மீது விழுந்தால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என நினைத்தார்கள். நான் எப்படி கஷ்டப்படுகிறேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். என் கணவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்பதாலும் அவரது தொடர்பு காரணமாகவும் மக்கள் என்னையும் பொறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாலும் மக்கள் என்னை விருந்தில் பொறுத்து கொண்டனர். அன்றிரவு நானும் ஒரு விருந்துக்கு சென்றிருந்தேன். ஆனால் பல பெண்கள் என்னிடம் சரியாக பேசவும் இல்லை. ஏனென்றால் நான் கர்ப்பமாகும் போது என் குழந்தை 6 மாதங்களுக்கு பிறகு இறந்துவிடும் என்பது அனைவருக்குமே தெரியும். இது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய வேதனை. 6 மாதங்களுக்கு ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தன் உடலில் வைத்திருந்து பின்னர் இழக்க நேரிட்டால் எவ்வளவு பெரிய வலி உண்டாகும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும். வீட்டில் எனக்கு வேலை என்று எதுவுமே இருப்பது இல்லை. வீட்டில் உள்ள வேலைகளை பார்ப்பதற்கு வேலைக்காரர்கள் இருந்தனர். இதனால் நான் எப்பொழுதுமே யோசித்து கொண்டே ஒரு மனநோயாளி போல ஆகிவிட்டேன். என் கணவனின் பெயர் கமலேஷ். இரவு நேரங்களில் வீட்டுக்கு வரும் கணவர் என் முகத்தை பார்த்து அவரின் முகமும் மாறிவிடும். என்னிடம் அவர் சரியாக கூட பேசுவதும் கிடையாது. என் கணவர் எங்கள் திருமணத்திற்கு முன்பு என் அப்பா நடத்தி வந்த அலுவலகத்தில்தான் வேலை பார்த்தார். அதன் பின்னர் அப்பாவிற்கு பிடித்து போக அவர் திருமணத்தை பற்றி என்னிடம் பேச நானும் மறுப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை. நானும் அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன். அவரும் திருமணத்திற்கு சம்மதிக்க இருவரும் திருமணம் செய்தும் கொண்டோம். எங்களின் திருமணம் நடந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 8 ஆண்டுகளில் 5 முறை கர்ப்பமானேன். ஆனால் எதுவும் முழுமையான சந்தோஷம் கிடைக்கவில்லை. கணவரும் எனது சிகிச்சைக்காக வெளிநாடு வரை அழைத்தும் சென்றார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. கணவரும் இப்பொழுது என்னுடன் சரியாக நடந்து கொள்வதும் இல்லை. அவரின் நடவடிக்கைகளில் பெரிய மாற்றமும் ஏற்பட்டது. சில சமயம் என்னிடம் 8 வருடங்களாகியும் உன்னால் எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தர முடியவில்லையே, நம்மிடம் நிறைய சொத்துக்கள் உள்ளது, அதை அனுபவித்ததற்கு ஒரு வாரிசை உன்னால் தர முடியவில்லையே என மனம் நோகும்படி பேசிவிடுவார். இன்றும் அவரிடமிருந்து அதை போல வார்த்தைகளை கேட்க நேரிட்டது. நானும் அமைதியாக அதை பற்றி யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தேன். அவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் நினைப்பதை செய்வதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதை பற்றி அவர் 2 வருடங்களாக என்னிடம் கூறியும் வருகிறார். அவர் என்னிடம், நான் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், குழந்தை இல்லாமல் நமது வாழ்க்கை முடிவடையாது, நான் வேறு ஒரு திருமணம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டுமென்றார். நானும் அவரிடம், உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பற்றி கவலை உள்ளதா? உங்களை விட எனக்கும் அதிகமாக கவலைகளும் மற்றவர்களால் ஏற்படும் மனவேதனைகளும் அதிகமாக உள்ளது. தயவுசெய்து கடவுளுக்காக அப்படி ஒரு காரியத்தை செய்து விடாதீர்கள் என்று அவரின் கையை பிடித்து அழுது கொண்டிருந்தேன். என்னுடைய வீட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வேறு ஒரு பெண்ணை என்னால் அனுமதிக்க முடியாது. அதுவும் கணவருடன் பங்கு போட்டுக்கொள்வது என்னால் முடியாத காரியம்.
கணவரும் என்னிடம், உனக்கு ஏதாவது கவலைகள் இருந்தால் நீ அழுது தீர்த்து கொள்வாய். ஆனால் நான் எங்கு செல்வது? இன்னும் எத்தனை வருடங்கள் குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பது? எனக்கு அந்த நம்பிக்கையே சுத்தமாக இல்லை. நான் என் முடிவில் உறுதியாக இருக்கின்றேன். நீ அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நான் திருமணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன் என்று வேகமாக அறையை விட்டு வெளியே சென்று விட்டார். அவரின் வார்த்தைகளை கேட்டு நான் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். காலை எழுந்தவுடன் சோகமான முகத்துடன் வெளியில் உள்ள சோபாவில் அமர்ந்திருக்க வேலைக்காரி என்னிடம் வந்து காஃபியை கொடுத்து விட்டு சென்றாள். நானும் குடித்து கொண்டிருக்கேன். எதிரே புதிதாக வேலைக்கு சேர்ந்த அந்த வேலைக்காரன் எதிரே உள்ள டேபிளை சுத்தம் செய்து கொண்டும் இருந்தான். சிறிது நேரம் கழித்து என்ன நினைத்தானோ தெரியவில்லை, என்னிடம் அவன், மேடம், நீங்கள் எப்பொழுதுமே சோகமாகவும் கவலையாகவும் காணப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா எனவும் கேட்டான். நானும் அவனிடம் கோபமாக, உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்தால் போதும், நான் எப்படி இருக்கிறேன், என்ன பிரச்சனை என்று உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய வேலையை மட்டும் பார் என்றேன். அவனும் தலைகுனிந்தபடி வேலையை பார்க்க தொடங்கினான். எனக்கும் ஒரு மாதிரியாகவே இருந்தது. தேவையில்லாமல் அவனிடம் கோபத்தை காட்டிவிட்டோமே என்று. பிறகு நானாகவே மெதுவாக அவரிடம், உங்களுக்கு எப்படி என்னை பார்த்ததுமே துக்கத்தில் உள்ளேன் என்று புரிந்து கொள்ள முடிகிறது? எனது பிரச்சனையை சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகளை கேட்டேன். அதற்கு அவரும், உங்களை பார்த்தாலே தெரிகிறது, அது மட்டுமல்ல, மற்ற வேலைக்காரர்கள் கூறும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களின் பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும், ஆனால் அதை உங்களால் செய்ய முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள், இதை இப்படியே விட்டுவிடுங்கள் என்றும் கூறினான். இதை கேட்டு நானும் ஆர்வமாக, நான் எவ்வளவோ சிகிச்சைகளையும் பரிகாரத்தையும் பார்த்துவிட்டேன், செய்துவிட்டேன். நீங்கள் குழந்தைக்காக எதை செய்ய சொன்னாலும் நான் அதை செய்வதற்கு தயாராக உள்ளேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்றும் நான் கூறினேன். அவரும், மேடம், நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்வதை உங்களால் செய்ய முடியாது, இதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்றான். உங்களின் கஷ்டங்களை அடுத்தவரிடம் சொன்னால் உங்களின் மனம் லேசாகும், அதனால்தான் நான் அப்படி கேட்டுவிட்டேன். மற்றபடி மனதில் எதுவும் வைத்து கொள்ளாதீர்கள் என்றார். அவரின் பேச்சை கேட்டு அவரின் மேல் சிறிதாக எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பித்தது. நான் நினைத்தேன், ஒருவேளை அவருக்கு தெரிந்த வைத்தியர்களோ அல்லது மருத்துவர்களோ இருப்பார்களோ என்று நினைத்தேன். பிறகு நேரம் வரும்பொழுது இதை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு குழந்தைக்கான சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன். அதன் பிறகு அவரிடம் எதுவும் கேட்கவும் இல்லை. என் கணவரின் செயல்களும் முற்றிலும் மாற்றமடைந்தது. என்னுடன் பேசுவதை அவர் விரும்பவில்லை. நானாக சென்று எதுவும் பேசினாலும் கூட தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியே சென்று விடுவார். அவரின் இந்த நடவடிக்கை எனது மனதில் பெரும் கலங்கத்தை உண்டாக்கியது. ஒரு சில நாட்கள் கழித்து நான் பொருட்களை வாங்குவதற்காக அதே வேலைக்காரனை அழைத்து கொண்டு ஒரு பெரிய கடைக்குள் நுழைந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. காரணம், எனது கணவர் ஒரு இளம் பெண்ணுடன் நின்று அவளுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் அவரே எடுத்து வைத்து கொண்டிருந்தார். இதை பார்த்து எனக்கு கோபம் அதிகமானது. அதைவிட முக்கியம் என்னவென்றால், அந்த இளம்பெண் எங்களது திருமணத்திற்கு முன்பு எங்களின் அலுவலகத்தில் பணிபுரிந்தவள்தான். திருமணமான பிறகு அவளின் நடவடிக்கைகள் சரியில்லை என்றுதான் அவளை வேலையை விட்டு அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அவளை காணவில்லை. இப்பொழுது கணவருடன் அவளை காணும் பொழுது எனக்கு கோபம்தான் வந்தது. நான் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. நேராக அவர்களின் இருவரும் முன்பு நிற்க இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர். நானும் கணவரிடம், எனக்காக உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை, ஆனால் கண்டவளோடு ஊர் சுற்றுவதற்கு மட்டும் நேரம் இருக்கிறது என கோபமாக கத்தினேன். நான் கத்துவதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் எங்களை பார்த்து நின்றனர். இதை கவனித்த கணவரும், சற்று பொறுமையாக இரு, நான் வீட்டில் வந்து அனைத்தையும் கூறுகிறேன் என்று கூறினார். ஆனால் அவரின் பேச்சை நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. பின்பு அந்த இளம் பெண்ணிடமும், ஒரு திருமணமானவருடன் ஊர் சுற்றும் உனக்கு வெட்கமாக இல்லையா என கேள்விகளை கேட்க அவளும் தலை குனிந்தபடியே அங்கிருந்து சென்று விட்டாள். பிறகு கணவர் எனது கையை பிடித்து வெளியே அழைத்து வந்து காருக்குள் உட்கார வைத்து அவரும் அருகில் உட்கார்ந்து கொண்டார். பின்பு வேலைக்காரரை வண்டியை எடுக்கச் சொல்ல அவரும் வீட்டுக்கு வண்டியை செலுத்தினார். போகும்பொழுது கணவர் என்னிடம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அனைவரின் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்தி இருப்பாய். உன்னால் ஒரு குழந்தையை தர முடியவில்லை, ஆனால் கோபம் மட்டும் நன்றாக வருகிறது என்றும் கூறினார். நானும் அவரின் பேச்சை கேட்டு அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்த வேலைக்காரன் என் கணவரிடம், சார், மேடம் ஏற்கனவே மன வருத்தத்தில் உள்ளார், நீங்களும் இதையே போல பேசி அவரை மேலும் காயப்படுத்தாதீர்கள் என்றும் கூறினார். இதை கேட்டு நானே ஆச்சரியப்பட்டு போனேன். காரணம், எனது கணவரின் முன்னாலேயே அவரின் குற்றத்தை சொல்கிறார் என்று. கணவருக்கும் கோபம் வந்தது. அவரிடம், நீ உனது வேலையை மட்டும் பார், எனது மனைவிடம் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, உனக்கு இந்த அளவிற்கு இடத்தை யார் தந்தது என கோபப்பட்டார். அதற்கு மேல் அவரும் ஒன்றும் பேசாமல் வேகமாக வண்டியை செலுத்த தொடங்கினார்.
அதிலிருந்து அவருக்கு கோபம் வந்துவிட்டது என புரிந்தது. வீட்டிற்கு சென்று என்னை அறைக்குள் அழைத்து சென்றார் கணவர். பிறகு என்னிடம், நீ இதை போல செய்து கொண்டிருந்தால் நான் உண்மையாகவே திருமணம் செய்து கொண்டு வேறு ஒரு பெண்ணை அழைத்து வந்து விடுவேன். அதன் பிறகு நீதான் மிகவும் கஷ்டப்படுவாய் என்றும் கூறினார். அவருடைய பேச்சை கேட்டு எனக்கு இன்னும் கோபம் அதிகமானது. நானும் கணவரிடம், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று மறந்து விடாதீர்கள். திருமணத்திற்கு முன்பு நீங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒரு சாதாரண வேலைக்காரன். இந்த பணமும் வியாபாரமும் கௌரவமும் என்னால் உங்களுக்கு கிடைத்தது. அதை வைத்து கொண்டு எனக்கே துரோகம் செய்வதை நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என்றேன். நான் இதனால் வரை அவரிடம் சொத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் பிரித்து பேசியது கிடையாது. ஆனால் அவரின் இந்த நடவடிக்கை என்னை அதை போல சொல்ல வைத்து விட்டது. இதை கேட்டு அவரும் கோபமாக என்னிடம், உனக்கு பணத்தின் மேல் அவ்வளவு தலைக்கணம் இருந்தால் அதை நீயே வைத்துக்கொள். உன்னால் எந்த வகையிலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். இப்போதிலிருந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. உனக்கு விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன். அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் எப்படி நீ இந்த வியாபாரத்தையும் வீட்டையும் கவனித்துக் கொள்கிறாய் என்று என கூறிக்கொண்டே தனக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். போகும்பொழுது கூட அவரிடம், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூட பார்த்தேன். ஆனால் அவரோ எதையுமே கேட்கவில்லை. எனக்கே என் மேல் கோபம் வந்தது. நான் சற்று அதிகமாக தான் பேசிவிட்டோமோ என்று. ஆனாலும் அவர் எனது பேச்சை துளிக்கூட மதிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்ற பிறகுதான் நான் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன். கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று கூட தோன்றியது. அழுது எனக்கு மயக்கமே வந்து அறையில் சரிந்து விழுந்தேன். பிறகு என்னை பார்க்க வந்த வேலைக்காரர்கள் தான் மருத்துவரை அழைக்க, அவரும் சிறிது நேரத்திலேயே வந்து எனக்கு தேவையான சிகிச்சைகளை செய்துவிட்டு சென்றார். சிறிது நேரத்திலேயே அனைவரும் சென்ற பிறகு எனது அறைக்குள் நுழைந்த அந்த வேலைக்காரன், மேடம், உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் விவாகரத்தை பற்றி பேச்சுகள் வரும்போது மன வருத்தமாக தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இருந்தார். அவர் பேச அதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், விவாகரத்தை பற்றி நானும் எனது கணவரும் அறையில்தான் பேசி கொண்டிருந்தோம். பிறகு எப்படி இவருக்கு தெரிந்தது என்று நானும் அவரிடம், உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்க, அவரும் என்னிடம், எங்கே உங்களது கணவர் வேகமாக அறைக்குள் அழைத்து வந்து உங்களை அடைத்து விடுவாரோ என்று பயந்தேன். அதனால்தான் அறையின் வாசலிலே நின்று நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். நானும் அதற்கு மேல் அவரிடம் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன். மறுநாள் சொன்னது போலவே அவரும் விவாகரத்துக்கான ஏற்பாடை செய்துவிட்டார். நானும் என்ன செய்வதென்று புரியாமல் அமைதியாக அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது என் அருகே வந்த அந்த வேலைக்காரன், கவலைப்படாதீங்க மேடம், உங்களிடம் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்றார். நானும் அவரிடம், எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் இது எல்லாமே நடந்திருக்காது என்று கூறினேன். பிறகு சிறிது நேரம் கழித்து நானாக அவரிடம், இப்பொழுதாவது சொல்லுங்கள், குழந்தையை எப்படி பாதியிலேயே இருந்து போகாமல் பாதுகாப்பது என்று நான் கேட்க, அவரும் சற்று தயக்கமாக, அதை நான் சொல்கிறேன், ஆனால் கோபப்படவோ அல்லது என்னை வேலையை விட்டு அனுப்பவோ கூடாது என கேட்டுக்கொண்டார். நானும் அவரிடம் வாக்குறுதி அளித்தேன். அவரும் சிறிது நேரம் தயங்கியபடியே நின்றார். நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவரும் பேசத் தொடங்கினார். மேடம், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கும் என்று கூறினார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு அவரின் மேல் கோபம் அதிகமானது. இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று தெரிகிறதா என கேட்க, அதற்கு அவரும், நான் அனைத்தும் தெரிந்த பிறகுதான் உங்களிடம் இதை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு குழந்தை வேண்டுமென்றால் இதுதான் ஒரே தீர்வு. நான் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறகும் என்றார். அதற்கு மேல் அவருடன் எனக்கு பேச விருப்பமில்லை. அவரை உடனடியாக வெளியே போகும்படியும் கோபமாக கத்தினேன். அவரும் ஒன்றும் கூறாமல் அமைதியாக வெளியே சென்று விட்டார். அடுத்த 2 நாட்களில் எனது கணவரும் விவாகரத்துக்கு நீதிமன்றத்திற்கு அழைத்திருந்தார். அங்கு அவர் என்னையும் வேலைக்காரனையும் சேர்த்து வைத்து தவறாக சித்தரித்து பல கதைகளை சொல்லி கொண்டு இருந்தார். அவரின் நடவடிக்கைகள் எனக்கு எரிச்சலையும் கோபத்தையும் தந்தது. நானும் சிறிது யோசிக்காமல் அப்பொழுதே விவாகரத்து கொடுத்து விட்டேன். நாங்கள் இருவரும் பிரிந்தும் விட்டோம். பல நாட்கள் ஒன்றும் புரியாமல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். அதன் பிறகு எனக்குள்ளும் ஒரு ஆசை தோன்றியது. வேலைக்காரன் சொல்வதைப் போல அவனை திருமணம் செய்து கொண்டு குழந்தையையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவனை விவாகரத்து செய்து விடலாம். பிறகு கணவர் என் மேல் உள்ள காதலினால் மீண்டும் என்னுடன் சேர்ந்து வாழ்வதற்கு சம்மதிப்பார் என்று முழுமையாக நம்பவும் தொடங்கினேன். அந்த வேலைக்காரனுடைய பெயர் வசந்த். ஒரு நாள் நானும் வசந்திடம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க அவனும் சந்தோஷம் அடைந்து சில தினங்களிலேயே திருமணமும் நடைபெற்றது. நானும் அவனுக்காக அறையில் காத்திருக்க
எனக்குள் இனம் புரியாத பயம் ஒன்றும் ஏற்பட்டது. அது எதனால் வந்தது என்று எனக்கு புரியவில்லை. பிறகு என்ன நடக்க வேண்டுமோ அது அனைத்துமே நடந்தும் முடிந்தது. வசந்த் சொன்னது போலவே 1 மாதத்திலேயே நான் மீண்டும் கர்ப்பம் அடைந்தேன். இந்த முறையும் எனக்கு பயம் ஏற்பட்டது. எங்கே 6 மாதம் கழித்து வழக்கம் போல குழந்தை இல்லாமல் ஆகிவிடுமோ என்றும். ஆனால் நான் பயந்தது போல எதுவும் ஆகவில்லை. 9 மாதம் கழித்து எனக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கடைசியில் நான் எதிர்பார்த்தது கிடைத்துவிட்டது. எனக்கு இப்பொழுது முழுமையாக நம்பிக்கை வந்துவிட்டது. எனது குழந்தையை பார்த்தால் மீண்டும் முன்னாள் கணவர் என்னுடன் வாழ விரும்புவார் என்று. நானும் வசந்திடம் இதை பற்றி பேசினேன். எனக்கு தேவை ஒரு குழந்தை மட்டுமே. அது உன் மூலமாக கிடைத்துவிட்டது. இனிமேல் நான் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை விவாகரத்து செய்து விடுகிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் தந்து விடுகிறேன். நீயும் என்னை விவாகரத்து செய்துவிட்டு உன் வாழ்க்கையை தேடிக்கொள் என்றேன். இதை கேட்டு அவன் முகம் வாடிவிட்டது. பிறகு சமாளித்து கொண்டு என்னிடம் கோபப்படவும் ஆரம்பித்தான். அவன் என்னிடம், உங்கள் முன்னாள் கணவர் சொல்வது சரிதான். உங்களுக்கு பணத்தினால் தலைக்கணம் உண்டாகிவிட்டது. பணத்தினால் எதையுமே சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உள்ளது. அதனால்தான் இதை பணத்திற்காக செய்யவில்லை. அந்த கேடுகட்டவிடமிருந்து உங்களை காப்பாற்ற மட்டுமே செய்தேன். மற்றபடி எனக்கு வேறு எந்த தவறான எண்ணமும் கிடையாது என்றார். அவரின் பேச்சை கேட்டு நான் குழப்பமடைந்து எனது முன்னாள் கணவரை பற்றி விசாரிக்க தொடங்கினேன். அவரும், உங்களின் முன்னாள் கணவர் ஒரு ஏமாற்றுக்காரர். அவருக்கு உங்கள் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வதில் எந்த ஆர்வமும் இல்லை. அதனால்தான் 6 மாதங்கள் ஆன பிறகு உங்களுக்கு தவறான மருந்துகளை கொடுத்து குழந்தையை கலைத்து வந்தார். உண்மையிலேயே உங்களை அவர் காதலிக்கவில்லை. மாறாக உங்களின் பணத்தை மட்டுமே அதிகமாக விரும்பினார். அவருக்கு நல்ல பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அவர் நினைத்தது போலவே உங்களிடமிருந்து பணத்தை வைத்து அவருக்கென்று தனியாக தொழிலை தொடங்கி அதிகமாக பணத்தையும் சம்பாதித்து விட்டார். இப்பொழுது நீங்கள் அவருக்கு தேவையில்லாத ஒன்றாகி விட்டீர்கள். அவர் காதலித்தது அவரோடு அன்று பார்த்த அந்த இளம் பெண்ணை தான், உங்களை அல்ல என்றான். நீங்கள் உங்களை நல்லவனாக காட்டிக்கொள்வதற்காக தேவையில்லாமல் அவர் மீது பழியை சுமத்த வேண்டாம். அவர் எப்படி என்று எனக்கு தெரியும். நீங்கள் பொய் சொல்லாதீர்கள் என்று கூற, அவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு தன் கையில் இருந்த மொபைலை எடுத்து அதிலிருந்து ஒரு வீடியோவை காண்பித்தார். அதில் எனது முன்னாள் கணவர் அந்த இளம்பெண்ணுடன் பேசி கொண்டிருப்பதைப் போல இருந்தது. கணவர் அவளிடம், நாம் நினைத்தது போல எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அவளாகவே நமது திருமணத்திற்கு சம்மதித்து விடுவாள். அப்படி இல்லை என்றாலும் அவளின் மூலமாக கிடைத்த அனைத்து சொத்துக்களையும் சேர்த்தால் நாம் நிறைய வருடங்கள் பணக்காரர்களாகவே இருப்போம். நீயும் அதற்கு தயாராக இரு. இன்னும் சில தினங்களிலேயே நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என கூறிக்கொண்டே இருந்தார். அந்த இளம் பெண்ணுக்கு முத்தம் கொடுப்பது போலவும் இருந்தது. அந்த வீடியோவை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு நானும் வசந்திடம், நீங்கள் இந்த வீடியோவை எப்பொழுது எடுத்தீர்கள்? எதற்காக என்னிடம் முன்பே காண்பிக்கவில்லை என கேட்க, நான் வேலைக்கு சேர்ந்த சில தினங்களிலேயே உங்கள் கணவன் மீது எனக்கு சிறிதாக சந்தேகமும் ஏற்பட்டது. அவரை நான் முழுமையாக கவனிக்க தொடங்கினேன். அப்பொழுதுதான் எதேர்ச்சியாக அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அவரை அழைப்பதற்காக செல்ல நேர்ந்தது. அங்கு பிடிக்கப்பட்ட வீடியோதான் இது. நானும் இதை பற்றி உங்களிடம் அப்பொழுது கூறியிருக்கலாம். ஆனால் அப்படி சொன்னால் கூட உங்களுக்கு நம்புவதற்கு மனம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் அந்த அளவிற்கு உங்களின் கணவன் மீது நம்பிக்கையை வைத்திருந்தீர்கள். நானும் எப்படியாவது உங்களிடம் சொல்வதற்கு சமயம் பார்த்து காத்திருந்தேன். ஆனால் அது கடைசி வரை கிடைக்காமலேயே போய்விட்டது. உங்களின் நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது எப்பொழுதும் காதலாக மாறியது என்றே தெரியவில்லை. அதனால்தான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதற்காக தான் உங்களிடம் பொய் சொல்லி திருமணமும் செய்து கொண்டேன். என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றும் கூறினான். இதற்கு பிறகும் உங்களின் முதல் கணவரோடு தான் வாழ்வேன் என்றால் தயாராக அவரை உங்களுடன் சேர்த்து கொள்ளலாம். அதற்கு நான் எப்பொழுதுமே தடையாக இருக்கவும் மாட்டேன். நீங்கள் நினைத்தது போல நானும் விவாகரத்து தந்து விடுகிறேன் என்று கூறி அறையை விட்டு சென்று விட்டார். நானும் சற்று யோசிக்க ஆரம்பித்தேன். என் முன்னாள் கணவரின் உண்மையான முகம் என்னை கவலையடைய வைத்தது. அதை நினைத்து இதை போல ஒரு மனிதருடன் நான் இவ்வளவு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோமோ என கோபமாகவும் வந்தது. அவர் எனக்கு செய்த துரோகத்திற்காகவும் ஏதும் அறியாத என் வயிற்றில் வளர்ந்த குழந்தைகளை கலைத்ததற்காகவும் அவருக்கு தண்டனை கொடுக்க நினைத்தேன். பல வருடங்கள் எனது சந்தோஷத்தை கலைத்த அவரும் அவளின் காதலியோடு சந்தோஷமாக வாழக்கூடாது என முடிவு எடுத்தேன். மறுநாள் எங்களின் குடும்ப வக்கீலை அழைத்து அனைத்து விவரங்களையும் கூறினேன். அவர் எனது அப்பாவின் நண்பர்தான். எனது அப்பா கூட இறப்பதற்கு முன்னால், கணவனால் உனக்கு ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டால் வக்கீலிடம் எனது உயிலை கொடுத்துள்ளேன், அதை வாங்கி படித்து உனக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து கொள் என கூறியிருந்தார்.
வக்கீலும் வரும்பொழுது எனது அப்பா கொடுத்த உயிலையும் எடுத்து வந்தார். அதில் அனைத்து சொத்துக்களுமே என் பெயரிலேயே இருந்தது. அது மட்டுமல்லாது அதனால் உண்டாகும் லாபமும் எனக்கு சேரும்படியாகவே இருந்தது. எனது சொத்தை வைத்து கணவரோ அல்லது மற்றவர்களோ பயன்படுத்தினால் அதிலும் என்னுடைய பங்கு முழுமையாக இருக்கும். அதை நிர்வகிப்பவரான எனது கணவருக்கு சம்பளம் என்ற ஒரு முறையில் மாதம் ஒரு சிறு தொகை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் இருந்தது. மற்றபடி மனைவியுடன் சேர்ந்து இருக்கும் காலங்களில் அதை அனுபவித்து கொள்ளலாம் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டும் இருந்தது. இதை வைத்து வக்கீலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். முன்னாள் கணவரின் அனைத்து சொத்துக்களுமே ஆராயப்பட அது அனைத்துமே என்னுடைய பணத்திலிருந்து கிடைத்தது என தெரிய வந்தது. நீதிமன்றமும் அனைத்து சொத்துக்களையுமே பறிமுதல் செய்து எங்களிடம் ஒப்படைத்தனர். தனது காதலியுடன் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வந்த முன்னாள் கணவரும் சில நாட்களிலேயே தெருவுக்கு வந்துவிட்டார். அவர் மீண்டும் சாதாரண வேலைக்கு செல்லவும் நேரிட்டது. பிறகு நானும் வசந்தும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எங்களின் வாழ்க்கையை தொடங்கினோம். நான் இப்பொழுதும் முன்னாள் கணவரை முற்றிலுமாக மறந்து வசந்திற்கு முழு மனைவியாகிவிட்டேன். அதன் பிறகு கூட எனக்கு 2 குழந்தைகள் பிறந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.